ஹாய் உறவுகளே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ச் 2ஆம் தேதி எங்க வளகாப்பு வந்து முடிஞ்சது. அத பத்தின சின்ன சின்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து வளகாப்பை பத்தி ஏன் நீங்க முன்னாடியே எங்கள்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, ஆக்சுவலி எங்க வளகாப்பு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஊர்ல பண்றதா வந்து பிளான் பண்ணியிருந்தோம். எங்க ஊர் பாத்தீங்கன்னா தென்காசி குற்றாலம் பக்கத்துல. ஸோ அங்க வந்து பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டா இருக்கும், மைண்ட் செட் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நாங்க அங்க பிளான் பண்ணியிருந்தோம். பார்த்தா எங்களுக்கு சடனா வந்து அங்க பண்ண முடியல. இங்க ஈரோட்லயே எங்க வீட்லயே வந்து பண்ற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் எங்களுக்கே தெரிஞ்சுது, சரி அங்க பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, நம்ம இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து நாங்களும் பார்த்தீங்கன்னா ஹரிபரியா அதுக்கு முன்னாடியே போயிட்டு மாலை வாங்குறது, வளையல் வாங்குறது, வேற ரிட்டன் கிஃப்ட் பிளான் பண்ணுறது. ஸோ அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து லாஸ்ட் அந்த 2 டேஸில் தான் வந்து நாங்கள் 2 பேர், அப்புறம் அம்மா, அப்புறம் ஊரில் இருந்து அத்தை மாமாலாம் வந்திருந்தாங்க. ஸோ தாத்தா அவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாருமே போயிட்டு அந்த லாஸ்ட் 3 டேஸில் தான் வந்து அலையோலாம் அலைஞ்சு பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, லாஸ்ட் டைம்ல பிளான் பண்ணங்காட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தலைகீழா நடந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. அப்படி மட்டும் நடக்காம இருந்திருந்தா நாங்க வந்து ஒரு லைவ் வீடியோவா வந்து போடணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா எல்லாமே அவசர அவசரமா நடந்ததுனால எங்களுக்கு அந்த வாய்ப்புமே வந்து கிடைக்காம போயிடுச்சு. அதனாலதான் லைவ் வீடியோ எங்களால அப்டேட் பண்ண முடியல. நாங்க ஒரு லைவ் சரி கரெக்டா அந்த வளகாப்பு பண்ற ஒரு 1/2 hour 1 hour அது மட்டும் நம்ம ஒரு லைவா ஒரு மாதிரி நம்ம போட்டு விடலாம் அப்படின்லாம் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஒரு லைவ் ஆக்சுவலி எப்படி இது வரைக்கும் போட்டதில்லை, எப்படி போடுறதுன்னு ஒரு ஐடியாவும் இல்லை, தெரியல. ஆனால் ட்ரை பண்ணலான்னு இருந்தோம். பட் அந்த டே வந்து எதுவுமே நடக்கலை. ஏன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணது ஒரு டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு 1:30 மணி to 2:30 அந்த டைம் நல்ல நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்துருந்தாங்க வீட்டில். ஸோ அந்த டைம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட்டு அதையும் தாண்டி ஓடிடுச்சு. ஆமா, அது ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எங்க வீட்டு சைடு இருந்த வந்து ரிலேஷன்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சாப்பிட்ட பிறகுதான் ஆரம்பிக்கணும் வளைகாப்பு அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஒரு சில பேர் வந்து இல்ல வளையல் போட்டுட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் போட்டு குழப்பிட்டு இருந்தாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம லாஸ்டா சரி அந்த டைமிங் பாத்தீங்கன்னா 1:30 மணிக்கு மேல போனதுனால சரி எல்லாருமே பசியோட இருப்பாங்க அப்படின்ட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு எல்லாத்துக்குமே போட்டு சாப்பிட வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்துதான் அதுவே முடியறதுக்கு டைம் தாண்டிடுச்சு. ஸோ வந்து ஒரு 2:30 மணி 3 மணிக்கு மேலதான் வந்து வளகாப்பு ஃபங்க்ஷனே நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். ஸோ இந்த மாதிரி ப்ரீ பிளான்டா வந்து எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதுனால தான் ப்ராப்பரான வீடியோஸ் வந்து எங்களால் எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு அந்த அன்னைக்கு. அதுவும் இல்லாமல் எந்தாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது தான் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆகுது. அது எங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா இல்லை உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபங்க்ஷனை நம்ம வெளியில யாரையாவது கொடுத்து எடுத்து நடத்துங்க பண்ணுங்கன்னு சொன்னா பிரச்சனை வராது. சொல்லுவோம் நாமளே எல்லாத்துலயும் கலந்து நம்மளே எடுத்து பண்றோம் நடத்துறோம் இல்ல, அதனால வந்து ஒரு சில சங்கடம் வரதான் செய்யுது. அது நம்மளுக்கு இதெல்லாம் புதுசு தானே, எல்லாமே ஃபர்ஸ்ட் அனுபவம் தான் இருக்கு. எல்லாமே வந்து எங்களுக்கு மட்டுமே நடக்கிற மாதிரிலாம் அந்த டைம்ல வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த லாஸ்ட் 3 டேஸ்ல தான் வளைகாப்பே வந்து நாங்கள் கன்ஃபார்மாகவே பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து பண்ணணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது பார்க்கும்போது வேணாம், நம்ம வீட்லயே வந்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம், நம்ம வீட்டில் இருக்க ஆளுங்க மட்டும் வளையல் போட வச்சுக்கலாம் அப்படின்லாம் தான் நினச்சிருந்தது. அப்புறம் சரி எப்படியோ காட்ஸ் கிரேஸ் எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஆமா, மொத்தமா பாத்தீங்கன்னா எங்க வளகாப்புக்கு அதிகபட்சமா ஒரு 25 பேர் வந்திருந்தாங்க. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அப்புறம் வந்து ஃபேமிலி சர்க்கிள்ல இருந்து ஒரு 25 மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது. ஆமா, முடிஞ்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷன் நடக்கும் போதெல்லாம் இப்போ 2 வீட்டு சைடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாமியார் வீட்டு சைடு அப்புறம் அம்மா அப்பா எங்க வீட்டு சைடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 வீட்டு சைடுக்கு ஏதாவது ஒரு கிளாஷ் வந்துடுது, ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும், முறை வந்து முன்னாடியே நமக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இது இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு. அந்த ஃபங்க்ஷன் டைம்ல தான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி செய்யலைன்னா மூஞ்சி தூக்கிட்டு போறது. ஐயோ, அது ஒரு கூத்தே நடந்துச்சு. என்னன்னா சாப்பாடு வந்து பரிமாறுற ஸ்டேஜ் ஓகேங்களா, சாப்பாடு வந்து பரிமாறும் போது ஃபர்ஸ்ட் சாப்பாடு நம்ம தான் சாப்பிடணுமாமா, பொண்ணு மாப்பிள்ள தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிடணுமாமா. ஆக்சுவலி எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. எல்லாரும் டேபிள்ல உட்கார வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க உட்காந்து நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்துருக்கோம், அவங்களுக்கு போய் இவங்களுக்கு போயின்னு. அப்புறம் தான் வந்து இவங்க அம்மாவும் அப்புறம் எங்க சைட்ல இருந்து ஒரு 2-3 பேர் வந்து ஆன்டிஸும் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு
மாதிரி தான் பண்ணணும், இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இலையிலேயே தனியா எடுத்து வைங்க அப்படின்ட்டு ஒரு குட்டி பஞ்சாயத்து ஒண்ணு ஓடிடுச்சு. அதுக்கும் ஒரு சில பேர் மூஞ்சியும் தூக்கி வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறதே தெரியல முன்னாடியே. ஆனா பிளான் பண்ணும்போது பெரியவங்க வந்து இப்படி இப்படி பண்ணணும், அடுத்தடுத்து இதுதான் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணியிருப்போம். ஆனால் அந்த மாதிரி வந்து யாரும் கோஆப்ரேட் பண்ணல. அந்த பிஃபோர் ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் சஜஷன் கேட்கும்போது யாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணவே இல்லை. அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு மட்டும் இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் டைம் டேபிள் கோஆப்ரேட் பண்ணாங்க சொல்லும். அது வந்து இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நல்ல நேரம்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் சொன்னாங்க. வளையல் வந்து எல்லாருமே ஒவ்வொரு வளையல் வந்து 2 வளையல் கையில மாட்டி விடுவாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்னதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ப்ரொசீஜர் இது வந்து யாருமே வந்து ப்ராப்பரா சொல்லல, நமக்கும் தெரியல, யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல. ஆமா. ஸோ பெரியவங்க வந்து இந்த வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வளைகாப்பு பண்ண போறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பெரியவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் பிஃபோர். எங்களை மாதிரி நியூ மேரிடு கப்புள்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட பெரியவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் சஜஷன் கேட்டுக்கிடுங்க. முறையே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு குளறுபடியுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும், ஃபங்க்ஷன் முடியும். ஆமாம் கண்டிப்பாக. நாங்கள் வந்து இதில் நாங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிட்டோம். அடுத்து எங்கள் கொழுந்தனாருக்கு மேரேஜ் எல்லாம் நடக்க போதா, அதில் வந்து இந்த மாதிரி குளறுபடி நடந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப தெளிவாகிக்கிட்டேன் சீரியஸா. ஆக்சுவலி எங்களுக்கு எதனால வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சுன்னா, நாம வந்து கிறிஸ்டின், அம்மா வந்து ஒரு சிலது பார்க்க மாட்டாங்க. பட் சரி இவங்க ஃபேமிலிகிட்டே நம்ம கேட்டு தானே பண்ணணும், இவங்க ஃபேமிலினா இவங்க ஹிந்துஸ், இவங்களும் ஒரு முறைப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க சஜஷன் கேட்டு அவங்க மனசும் நோகாம எங்க மனசும் நோகாம, ஸோ 2 பேத்துக்குமே பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணணும். இதோட ப்ரொசீஜர் என்னன்னா, நாங்கள் அவங்க ஒரு நல்ல நேரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் நடத்தினோம். ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு முன்னாடி வந்து இங்கே சர்ச்சிலேருந்து ஒரு பாஸ்டரை நாங்கள் வர வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ப்ரேயர் பண்ணி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து வந்து பெரியவங்க முதல்ல வந்து மாலை போடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த சந்தனம் தடவுறது, அப்புறம் வளையல் வந்து அப்புறம் ஒவ்வொருத்தங்களா வந்து போட்டு விட்டு போனாங்க. ஆமா. ஸோ ஹிந்து கிறிஸ்டியன் இந்த இதில் வந்து நாங்கள் இடையில வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி அந்த டைமில் எங்களுக்கு தோணுச்சு. எங்கள் அம்மா வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் கிறிஸ்டியனிட்டியில் வந்து அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இல்லை, நார்மலாகவே வீ கேன் கோ வித் தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அதுதான் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து மேக்ஸிமம் வந்து தெரியல எப்படி கொண்டு போகிறதுன்னு, அதனால வந்து ஒரு ஃப்ளோவில் கொண்டு போயிட்டாங்க. இவங்க வந்து ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறாங்க, ஆனா அது நமக்கு அது நடக்கும்போது வரதுனால நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கு தான் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னா முன்னாடியே வந்து பேரண்ட்ஸ் வந்து உட்காந்து இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடணும். ஆக்சுவலி வந்து இந்த வளைகாப்புக்கு வந்து எங்கள் அத்தை, அப்புறம் எங்கள் அத்தை வீட்டு சைடு இருக்கிற எங்கள் அத்தையோட தம்பி வீடு, அண்ணன் வீடு, இவங்கெல்லாம் தான் வந்து கோஆப்ரேட் பண்ணி இது இப்படி இப்படி பண்ணோன்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. லாஸ்ட் 3 days இருக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க. ஸோ எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருந்தங்காட்டி வரல. அதனால் எங்களுக்கு சரியாக அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் நிறைய பிரச்சனை இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, இப்படியோ ஹாப்பியாக நம்ம ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். இல்லை ஆமாம், ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நாங்கள் எங்கள் வீட்டு சைடுன்னு வரமாட்டாங்கன்னு திங்க் பண்ணோம், பட் கடைசியில் வந்துட்டாங்க அவங்களுமே. ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து இவங்க மம்மி விராடியை ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் தாத்தா எங்கள் சின்ன மாமாலாம் வந்து கொஞ்சம் 2-3 நாள் நல்லா கால் பண்ணி பேசி கூப்பிட்டாங்க. இவங்க வீட்டிலேருந்து இவங்க அம்மா அப்பா பாட்டி எப்பயுமே வந்துருவாங்க. ஆமா, அவங்க எப்பயுமே வந்துருவாங்க, அவங்கள பத்தி பிரச்சனை இல்லை. எங்க அம்மா அப்பாவை வந்து எங்க தாத்தாவும் எங்க ஹஸ்பண்டோட மாமாவும் தான் வந்து பேசி வர சொல்லி எல்லாமே நல்லபடியா முடிச்சு வச்சாங்க. அப்பயுமே எங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்து வரல. ஸோ அதை பத்தி நானும் ஒரி பண்ணல, அதெல்லாம் பேச வேண்டாம் சரியா. ஸோ மற்றபடி ஃபேமிலில இருந்து வந்தாங்க, ஆசீர்வாதம் பண்ணாங்க, ஹாப்பியா இருக்கிறோம் சரியா. அவ்வளவுதான். இதுக்கடுத்து சாயந்தரம் தான் ஒரு கூத்தே நடந்துச்சு. ஒரு சாங்கை எடுத்து வச்சுக்கிட்டு இதை ரீல்ஸ் பண்ணி ஆகணும்னு சேம் இதே பிளேஸ்ல தான், இதுக்கு ஆப்போசிட் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாடி, ஓகேங்களா, அதுல தான் நிக்க வச்சுட்டு ஆடுன்னா 1/2 மணி நேரம். எனக்கு ஆனவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ரோபோ மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பேங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோபோ மாதிரி தான் பண்ணுவேன், அந்த மூவ்மெண்ட் எதுவுமே வராது. இருந்தாலும் சரி, எங்களுக்கு மட்டும் ஆட தெரியுமாங்க? எனக்கும் ஆட தெரியாது. பட் வளைகாப்பு டைம்ல அந்தந்த ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து எடுத்தா தானே நல்லா இருக்கும், அதனாலதான் பண்ண சொன்னது.
பண்ண சொன்னடி. அதுக்கு முன்னாடி நாள் ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனேன். திடீர்னு வந்து கூப்பிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தா இப்படி இல்லைங்க. அது வந்து ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு வந்து டைமே இல்லை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு. நாங்க வந்து வளைகாப்பு ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறோம். அது எப்படி முன்னாடி வந்து டான்ஸ் ப்ரிப்பேர்லாம் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு டைமே இல்லை. நாங்களே லாஸ்ட் மினிட்ல தான் போயிட்டு வளையல் வாங்குறது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆமா, இங்கதான் வந்து எங்க ஏரியால என் தம்பி மாதிரி ஒரு பையன் கண்ணன், அவன் தான் வந்து கேமரா பிடிச்சு ஆனா இப்படி ஒரு ஸ்டெப்பை போடனா அப்படின்ட்டு சொல்லி இப்படியே லாஸ்டா மேட்ச் பண்ணி வீடியோவையும் எடுத்து போட்டான். ஆமா, அதுவும் நல்ல ரெஸ்பான்ஸ். வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு நமக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து போய் பாருங்க. அப்புறம் நாங்க யூடியூப்லயே அப்லோட் பண்ணிருக்கோம். யூடியூப் விட இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த வீடியோ நல்ல ரீச் ஆயிருக்கு. நம்ம ஃபாலோவர்ஸ் எப்படி ஆல்ரெடி பாத்துப்பாங்க செல்லம். ஆமா, பாத்திருப்பீங்களா? பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். டான்ஸ் மாதிரியே இருக்காது, ஆனா டான்ஸ் தான். நம்புங்க. இந்த வீடியோவோடயே பாத்தீங்க அப்படின்னா நாங்க வளைகாப்பு வீடியோவோட கிளிப்ஸுமே வந்து உங்களுக்கு நாங்க ஆட் பண்றோம். அதுல பிடிச்சிருந்தா பாருங்க. ஆமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கிளாரிட்டிலாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க ஆன் தி ஸ்பாட்ல தான் ஒருத்தங்களை வந்து வீடியோ எடுக்க சொன்னோம். அதுவுமே வந்து முன்னாடி பிளான் பண்ணாதங்காட்டி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம நாங்க வீட்லயே தான் எல்லாமே செட்டப் எல்லாமே பண்ணதுனால அந்த அளவுக்கு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல. நாங்க சின்ன கிளிப் மட்டும் ஆட் பண்றோம். நீங்க அதை பாருங்க. கடலூர் இருக்கிறோம். தைரியமாக இருக்குது. இந்த வலையில் சொல்லுவாங்க, ஞாபகார்த்தமாக கொண்டு அந்த வலையில் போவோம். அப்புறம் அந்த தீப்பண்டங்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த நாட்களில் தான் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட முடியும். என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நீங்கள் பெறதுக்காகவும், இனி வேறு காலத்துக்கு அப்புறம் நீங்கள் இதெல்லாம் சாப்பிட முடியாது. உங்களுக்கு என்ன ஆகும்? சாப்பிட முடியாது, பொம்மட்டிட்டு வரும். இந்த மாதிரி காரணங்களுக்காக நம்ம மூதாதையர் பெரியவர்களாக அங்குலாங்கிழமா அவர்களே பிரசவம் பார்த்த காலங்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் 12 குழந்தைகள் 15 குழந்தைகள் அவர்கள் எடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை. நீங்கள் என்னன்னா ஒரு முதல்ல சூழல்கள் வந்து மருத்துவ ரீதியாக இவ்வளோ முன்னேற்றம் இன்றைக்கு ஆயிடுச்சு. இப்போ எடுத்துருவாங்க. உங்களெல்லாம் எப்படின்னு தெரியல. நீங்கள் வரம் பெற்றவர்கள், என்ன பெற்றவர்கள்? தேவி ராஜுவெல்லாம் வந்து வரம் பெற்றவர்கள். இனி வருகிற சந்ததிகள் எல்லாம் ரொம்ப சேலஞ்ச். எதுக்கு சேலஞ்சு? குழந்தைகள் எல்லாருமே சேலஞ்சு. இன்னைக்கு டெஸ்ட்டு கேள்வி அதுன்னு ஏகப்பட்ட சேலஞ்சோடு போயிட்டு இருக்காங்க. அதனால எங்களுடைய ஜென்ரேஷன்ல அம்மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான். என்னது நார்மல்? அதுக்கப்புறம் நாங்கள் நார்மல் டெலிவரி எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இல்லை. எங்கள் அம்மாவோட தங்கச்சி கூட பார்த்தா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி இல்லை, எல்லாம் சிசேரியன். அது அப்படி மருத்துவ ரீதியான பயம். என்னது பயம்? ஐயோ குழந்தையை பெற்றெடுக்கிறோமே அப்படிங்கிற ஒரு பயம், திகிடு, சொல்லுவாங்க வலி, ஐயோ போகிறோமே அப்படிங்கிறது அது சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டங்கள்லாம் வருமானம். அதே மாதிரி நாட்டுக்கு தேவி கிடைக்கிறது
இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை உங்களை சந்திப்போம். சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் ஆர்டி. ஆர்டி ஃபேம் vlogs. டாடா பை பை see you.